நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சைலன்ஸ். லெக்சரர் ரமேஷ் அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது தவறான முறையில நடந்திருந்தா அதுக்குண்டான தண்டனையை கொடுக்கறதுக்கு பிரின்சிபால்ங்கிற முறையில நானும் மத்த ப்ரொஃபசர்ஸும் தயாரா இருக்கோம். இதுக்காகவே நம்ம புது சேர்மன் காலேஜுக்கு வந்துகிட்டு இருக்காரு. அண்ணே, எல்லாம் காலேஜ் பசங்க, கொஞ்சம் அடக்கி வாசுங்க. என்னடா சொல்ற? வேற ஒண்ணும் இல்ல, ஓவரா சீன் போட்டா பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க. நீங்க கொஞ்சம் அடக்கி வாசிச்சா போதும். அத நான் பாத்துக்கிறேன் விட. எனக்கு ஒண்ணுதான்டா புரியல. என்னத்தையோ ஏதி எல்லாரும் கையில புடிச்சுக்கிறாங்களே, என்னது அது? அது ரமேஷ்க்கு எதிராக எழுதி வச்சிருக்காங்க. இல்ல நமக்கு எதிராக எதுவும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க வாங்க. பாரு. அது சரி, அவன் ஏதோ பொண்ணை புடிச்சு இழுத்தான்னு சொல்றாங்களே, எங்க புடிச்சு இழுத்திருப்பான்? அங்கதான் எனக்கு புடி கிடைக்கல. புடிச்சவனுக்கு புடி நல்லாவே கிடைச்சுதான். கிடைச்சுதா? பின்ன அதுக்குதான் படிக்க கூடாதுங்க. படிச்சுட்டானே. குட் மார்னிங் சார். நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. சட்டா என்ன சார் இங்கே நின்னுட்டீங்க? உள்ள போலாம் சார். போலாம். என்ன சார், என்ன ஆச்சு? கனகா எங்க இருக்கா? யார் அவகிட்ட? தேவையில்லாம நீ பதட்டப்பட வேண்டாம். கனகாவுக்கு ஒண்ணும் ஆகல. உள்ள ஆபீஸ் ரூம்ல தான் இருக்கா, நீ போய் பாரு. என்னடா இது? இந்த பொண்ணே பாக்கிறதுக்கு சும்மா காலேஜ் பொண்ணு கணக்காகுது. இதுக்கு போய் அவ்வளவு பெரிய பொண்ணுக்குதா? பொண்ணு இல்ல, தங்கச்சி. இந்த பொண்ணுங்க விஷயத்துல ராஜரத்ன பிள்ளை சாருக்கு சில சென்டிமெண்ட்ஸ் இருந்தது. என்னது? எங்க முதலாளியுடைய வளர்ப்பு மகன் மாணிக்கம் இவருடைய அண்ணனை கல்லால அடிச்சு கொன்னுட்டு ஊரை விட்டு ஓடிட்டான்னு ஒரு பேச்சு இருக்கு. என்ன நடந்துச்சு நீ அழுவுற? சரி, அந்த ரமேஷை புடிச்சுவாங்க. புடிச்சிட்டு வரதுக்கு நான் எங்கேயும் ஓடி போயிடல. எங்க வா, இங்க வான்றல்ல. கண்ணு சரியா தெரியலனா கூலிங் கிளாஸ கழட்டிட்டு பாரு. என்ன பார்த்தா கபோதி மதிய தெரியுது. கூலிங் கிளாஸ் ஒரு ஸ்டைலு கண்ணு. இந்த மாதிரி நாட்டுல பல பேர் சுத்துறது இவனுக்கு தெரியாது. அதெல்லாம் ஒரு வியாதி. முதல்ல நடந்தது என்னன்னு இவங்கிட்ட கேளுங்க. கேக்குறேன். என்ன சார் இது? இதான் நீ பாட நடத்துற லட்சணமா? What the bloody hell you mean? I know what to do. You mind your own business. Hey, அசிங்கமா பேசுறான்டா. Mr. Ramesh, you know what you did. But for now, just answer the questions when asked. As you may know that he is the chairman of this institution. And he has the right and power to ask. So that makes the business. And you bloody well don't forget that. அட்ரஸ் அக்க. இப்ப என்னன்றா? அதுக்குதான் சொல்றேன். இங்கிலீஷ்ல டஸ்ட் பூசினா இங்க வேலைக்கு ஆகாது. நமக்கு இப்ப நடந்து முடிஞ்ச பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். அதுதான் உனக்கு நல்லது, இந்த காலேஜுக்கு நல்லது. வாழ்க்கையில எல்லாரும் தப்பு செய்து சகஜம்தான். அதனால நீ நல்ல பெரிய மனுஷனா நடந்துக்கின்னு அந்த பொண்ணாண்ட சின்னதா ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிற. அந்த பொண்ணும் பாவம் இல்ல. கேள். ஏன் வேலை பாடம் எடுக்கிறது? அப்படி எடுக்கும்போது சில நேரங்கள்ல கைய காலம் மேல படதான் செய்யும். அத தப்பா எடுத்துக்கிட்டு நீலி கண்ணீர் விடுறானா? அவ மனசுல வேற என்ன இருக்கு? இதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு பள்ளிக்கூடமே போகாதவெல்லாம் இங்க வந்து மன்னிப்பு கேளு கிண்ணிப்பு கேளுன்னு எகர்னா இந்த ரமேஷ் இல்ல ரமேஷ் விட்டு நாய் கூட கேட்காது. மேட்ருக்கே வரல. தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லாத தைட்ல பொண்ணு மேல கை வைக்கிற கசுமா. நீ என்னடா சொன்ன? மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு நாய் கூட வராது. நீ கூட்டு வாடா ஒரு நாயா இங்க. அந்த நாய்க்கு முன்னாடியே நான் உன்னை மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். பாரு வாத்தியாரா, சொல்லுங்க சார். இவனாண்டா என்னென்ன எழுதி வாங்கணுமோ எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு இவன் என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்து இவன் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடு. இது என்னோட ஆர்டர். சரிங்க சார். மன்னிப்பு கேட்க ஒரு நாய் கூட வராது. என்னடா சொன்ன நீ? ராஜிகண்ண, இப்ப வெறுப்பு காட்டலான்றா? காட்டிக்குங்க. ஒண்ணும் தெரியாத மாதிரியா அழுதுட்டு நிக்காத. அன்னைக்கு எங்க அப்பா கிட்ட கஷ்டம் வந்து அட்மிஷன் வாங்கினப்போ உன் தங்கச்சியோட கேரக்டர் நாங்க தெரிஞ்சுக்காம விட்டுட்டோம். எங்க வீட்டு சோத்தியை தின்னு வளர்ந்துட்டு இதான் நீங்க காட்டுற விசுவாசமா?
உன் கோவத்தை இவகிட்ட காட்டுறதை விட்டுட்டு தப்பு செஞ்ச உன் புருஷன் கிட்ட காட்டு, திருந்தட்டும். இவளும் இவ தங்கச்சியும் இந்த வீட்லயே வளர்ந்தவங்க. இவங்களை எனக்கு நல்லா தெரியும். மல்லி, நீ போ. அவளே முதல்ல கண்ணீர் விடுறா, அது போதாதுன்னு நீ வேற சப்போர்ட் பண்ற. எல்லாம் நீ குடுக்குற இடம். இல்லனா அப்பா இருந்து 1 வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கிருந்து வந்தவனோட சந்தோஷத்துக்காக நீ அடிக்கல் நாட்டு விழா போயிருப்பியா? நான் போனது யாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக இல்ல, இறந்து போன என் கணவரோட ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக தான். உன்னோட பைத்தியக்காரத்தனமான பேச்செல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்ல. கேட்டுதான் ஆகணும். இல்லனா சீக்கிரத்திலேயே உன் பொண்ணு செத்துட்டாங்கிற செய்திதான் உனக்கு வரும். அந்த ஊர் நாட்டா வந்து பேங்க் காருன்னு எல்லாத்தையும் அவன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்து என்ன கையேந்தி நிக்க வச்சுட்டான். இது போதாதுன்னு அவரையும் காலேஜ் விட்டு அடிச்சு துரத்திட்டான். பாரு, எல்லாத்தையும் பாரு. அப்பா இருந்தப்போ கடன்ல வாங்கின நகைங்க அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆனதுனால பணத்தை எங்களால கட்ட முடியல. வாங்கின நகைகளை திருப்பி கொடுன்னு நகை கடைக்காரன் நச்சரிக்கிறான். இந்த மாதிரி அசிங்கப்பட்டு வாழ வேண்டிய நிலைமை உன் பொண்ணுக்கு வந்ததுன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். மத்தவங்க கண்ணீரை துடைக்கதான் எங்க ஆள் இருக்காங்க, ஏன் கண்ணீரை துடைக்க யாருமே இல்ல. என்ன சொல்ல வர நீ? நான் இப்ப என்ன செய்யணுங்கிற? அம்மா, நான் எப்பவோ வந்துட்டேன். இன்னும் 25 வருஷத்துக்கு நம்ம குடும்பத்துல நடக்காதுன்னு நான் நினைச்ச ஒரு காரியம் இன்னைக்கு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதும் சந்தோஷமா இருக்கு. மத்தவங்களுக்கு தெரியாம என் அப்பா உங்களுக்கு அன்பா கொடுத்த ஒரு அன்பளிப்பு தான் அந்த வீடும் தோட்டமும். அதுவும் அந்த எருமக்காரனோட அதிகாரத்துக்கு உட்பட்டு வராத ஒரு அற்புத சொத்து. இந்த ராணி வந்து கண்ணீர் விட்டதும் அதை விற்க சம்மதிச்சிட்டீங்க. சந்தோஷமா இருக்குமா? எனக்கு யார் சொன்னான்னு கேக்குறீங்களா? என்னோட இந்த கஷ்ட காலத்துக்கு கடவுள் புரோக்கர் வேளா ரூபத்துல வந்து சொன்னாருமா. சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷத்தை பங்கு போடலாம் நினைச்சு நீங்க வந்திருந்தா அதெல்லாம் தேவையே இல்ல. கிளம்புங்கிறது கிளம்புறதா இருந்தா கிடைக்கிறதுல பாதி எடுத்துட்டு தான் கிளம்புவேன். அது இல்லன்னா வெறுங்கையோட வீட்டுக்கு நான் மட்டும் இல்ல, நாம எல்லாரும் போக வேண்டி இருக்கும். தனியா எல்லாத்தையும் சுருட்ட நினைச்சியா? இப்ப என்ன ஆச்சு? மொத்தத்தையும் எவனோ ஒருத்தன் வந்து விழுங்கிட்டான்ல. அதான் சொல்றேன், ஓவரா துள்ளாத, அது நல்லது இல்ல. போதும். இதையே காரணமா வச்சு 2 பேரும் சண்டை போட்டுக்க வேண்டாம். உன்கிட்ட சொல்லாததுனால நான் உன்னை ஒதுக்குறேன்னு நீ நினைக்க வேண்டாம். என்ன கிடைக்குதோ அதை நீங்க 2 பேரும் பங்கு போட்டுக்குங்க. போதும். சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷமா இருக்கு. அம்மா வாங்க. சார், குட் மார்னிங். இவங்க தான் முத்துலட்சுமி அம்மா. அந்த இடம் சொன்னனே. நிறுத்து நிறுத்து. எந்த இடத்தடா? என்னடா உனக்கு அந்த வாத்தியார் வேலை போயிடுச்சுனதும் இங்க புரோக்கர் வேலை ஆரம்பிச்சியா? இது எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா கொடுத்த ப்ராப்பர்ட்டி. ஏய், பேப்பர் டீயா? ப்ராப்பர்ட்டி, சொத்து சொத்து. இருட்டு இருட்டு. அதுக்காக நாங்க ஏதோ பண்றோம், நீ தலையிட வேண்டாம். யார் தலையிட்டாங்கன்னு இப்படி டென்ஷன் ஆகி சவுண்ட் விடுற? இது நான் எடுத்த முடிவு. என் பேர்ல உள்ளத நான் என் பிள்ளைங்களுக்காக விக்கிறேன். இதுல தலையிடுற அதிகாரமோ உரிமையோ உனக்கு கிடையாது. சார், புரியுற மாதிரி அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. நீங்க பேசுறதெல்லாம் சரிதான். ஆனா நீங்க விக்க நினைக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியோட தாய் பத்திரத்துல இந்த சொத்தை ஆண்டு அனுபவிக்க உயில் எழுதின ராஜரத்னம் பிள்ளைக்கு முழு உரிமை இருக்குன்னு தெளிவா எழுதிருக்கு. அச்சாருல ராஜி என்ன எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு. இதான் அந்த பத்திரத்தோட ஜெராக்ஸ். இதுல ரெட் இங்க்ல கோடு போட்டிருக்கிறது தான் சார் இப்ப உங்ககிட்ட சொன்னது. நீங்க விக்கிறதுனா வித்துக்கலாம். ப்ராப்பர்ட்டியை வாங்குறவங்க அதை அனுபவிக்க கொஞ்சம் கஷ்டப்படணும். 25 வருஷத்துக்கு சொத்துக்களுக்கும் வருமானங்களுக்கும் பவர் ஆஃப் அட்டார்னி இவர் பேர்ல இருக்கிறதுனால டிஎன் சிவில் கோர்ட்ல ஒரு இன்ஜெக்ஷன் சூட் ஃபைல் பண்ணா மினிமம் ஒரு 6-7 வருஷங்களாவது எடுக்கும் இந்த சொத்தை நீங்க அனுபவிக்கிறதுக்கு. கேட்டீங்கல்ல, இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன். இப்ப இந்த இன்ஜெக்ஷனை கையில குத்துவோம், 6-7 வருஷம் கழிச்சு பின்னாடி குத்துவோம். ரெடியா? வேலாயுதம் கொஞ்சம் வரியா? என்ன சார்? சாகடிச்சிருவோம். ஒண்ணு மட்டும் சொல்றேன், எத்தனையோ சப்ப இடங்கள 1C 2Cன்னு வித்தேன். இன்னைக்கு இந்த ஃபீல்ட்ல இருந்து டிசி வாங்கிக்கிறேன். கேட்டீங்களா? வேலை எதுவும் வானான்னு கேண்டுங்கன்னா இப்ப என்ன செய்தாக்குறீங்க? விக்கிறீங்களா விட்டுறீங்களா? வருதா காணா? ஏதோ கோயிலுக்கு போற மாதிரி குடும்பத்தோட எல்லாம் கிளம்பி வந்துட்டீங்க. வெறுங்கையோட போனா அது உங்களுக்கு நல்லா இருக்காது.
எடுபடி அந்த பத்தத்தை நட கூட இது அடமானமா வச்சுக்கிட்டு ஒரு 10 15 தரேன் வேணா செலவுக்கு வச்சுக்கங்க. உன் பிச்சை காசு எவனுக்குடா வேணும்? அந்த அளவுக்கு நாங்க தரங்கிட்டு போல. வாங்க. வா போலாம். எல்லாரும் எப்படியோ ஒரு கூட்டணி சேர்த்துட்டீங்க. போஸ்ல ஒரு குரூப் போட்டோ எடுத்துட்டு போங்க. எடுத்தா என்ன செய்வாங்க? முத்தத்துல வைப்பாங்க. என்னது? அதான் நடு வீட்டுலன்னு சொன்னேன். பெல்லாரி ராஜா பேரே ஒரு டைப்பா இருக்குல்ல. தேசப்பட்டவன் இல்ல அவன். இல்லனா எல்லா விவரமா அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? அவன் இங்க வந்து அவங்க கைக்கு அதிகாரம் மாறினதுல இருந்து உங்க 2 பேருடைய எல்லா நடவடிக்கைகளும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் மூஞ்சியும் போட்டிருக்கிற கூலிங் கிளாஸும் இன்னக்கண்ணே சௌக்கியமானு பேசுற லோக்கல் லாங்குவேஜும் கரெக்டா சொல்லணும்னா அசல் ஊர் நாட்டா மாதிரியே இருக்கான். ஆனா இது அவன் கெட்டப் இல்ல, எல்லாம் வெளி வேஷம். அவன் விவரம் தெரிஞ்சவன். பின்ன யாரா அவன்? எனக்கு புரிஞ்சிடுச்சு. உங்க அப்பா கொஞ்சம் அசந்த நேரம் பார்த்து அவருக்கு தண்ணியை ஊத்தி கொடுத்து பொண்ணுங்களை கூட்டி கொடுத்து அவர் போதையா இருந்த நேரத்துல கழுத்துல கத்திய வச்சு எழுதுறாண்டாய உயிரின்னு எழுதி வாங்கியிருக்கணும். ஏன் அந்த மாதிரி நடந்திருக்க கூடாது? அதுக்கு உன் குடும்ப வக்கீலையே அவன் கூட்டு சேர்த்திருக்கணும். செல்வா, இப்பெல்லாம் திருடனுங்க பல ஸ்டைல தினசா திருட ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனை ஏத்துறதுக்கு நான் ஒரு வண்டியை அனுப்பி வைக்கிறேன். ஒரு 4 வீலர் போலீஸ் வண்டி. என்ன சார் குறுக்க நிறுத்திருக்கீங்க? பெட்ரோல் தீந்துருச்சா? தீர்லடா, தீர்த்துற. எங்கடா அந்த பெல்லாரி ராஜா? நான் இங்கதான் உட்காந்துக்கிறேன் சார். கொஞ்சம் இறங்குறீங்களா? என்னத்துக்கு சார் இறங்கணும்? காரணத்தை சொன்னாதான் காரை விட்டு இறங்குவீங்களோ? நான் இஷ்டப்பட்டா காரை விட்டு இறங்குவேன், இஷ்டப்படலன்னா போயினே இருப்பேன். இப்ப நான் வேற ரூட்ல வேற வேலையா போயினுக்கிறேன். அந்த ரூட்ல உன் வேலையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ. இப்ப என் கூட ஸ்டேஷன் வரைக்கும் வந்துப்போம். எந்த ஸ்டேஷன் சார்? ரயில்வே ஸ்டேஷனா இல்ல போலீஸ் ஸ்டேஷனா? இல்ல ரேடியோ ஸ்டேஷன். பட்டாங் எறடா சார், ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க. ஏய், நீ யாருன்னு ப்ளீஸ். என்ன சார் பிரச்சனை? இவருக்கு எதிராக ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? எந்த டீடைல்ஸும் சொல்லாம இவரை ஸ்டேஷனுக்கு வான்னு கூப்பிடுறீங்க? இதெல்லாம் கேட்க நீ யாரா? அவரோட மேனேஜர். இருக்க வேண்டியதுதான். கேடிக்க ரவுடிக்க மேனேஜர் கேக்குது. மைண்ட் யூ வேர்ட்ஸ். பொறுக்கி நாய் திமிரா போலீஸ்காரங்கிட்ட கட்டிட்டு பேசுற. ஐயா அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். அவன் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் நினைச்சு ஏதோ இங்கிலீஷ்ல பேசிட்டான். நான் கட்டிக்கல சார். ஏடா படிக்காதவன்ட்ட இங்கிலீஷ்ல பேசாதுன்னு எத்தனை தப்பா சொல்லிக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் திமிர்ல ஓவரா ஆடுற. போ 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 போடா. சின்ன பையன் விடு சார். அண்ணா என்ன ஒரு 500 ரூபாய் தள்ளு. எதுக்கு? நீங்க வேறப்பா வந்து மொறப்பா நிக்க சொல்லவே என்ன விஷயமா வந்துக்கிறீங்கன்னா தெரிஞ்சுக்கினேன். என்னத்த யாரோ நூல் விட்டுக்கிறாங்க. விட்டது யாரா இருந்தாலும் உடனே டீல் போட்டுருவோம். இது எங்க மாட்டு வியாபாரிகளோட ஸ்டைலு. கப்புன்னு துண்டுக்குள்ள கை விட்டுருங்க. 500 ரூபாய்க்குதே. முன்னாடி எனக்கு லஞ்சம் கொடுக்க வேணா பாக்குறேன். ஒண்ணு எல்லாரும் பாக்குறானுங்களேன்னு மறைச்சு கொடுத்தா பேசினது சொல்லவே டப்புன்னு கையை தூக்குறியா? என்ன நக்கல் உனக்கு? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு. என்னத்த ஊர் ஆளுங்க முன்னாடி சீன் போடுறான், போடாதனாலும் கேட்க மாட்டான். எதுவா இருந்தாலும் வண்டி கூட வந்து பேசுவோம். உள்ளே இருங்க. இதுல என்னடா? அதுல உன் கூட பெரிய ரோதனையா போச்சியா? அதுல இல்லையா? இதுல என்ன மாதிரி வண்டி இது? லட்சக்கணக்கில் துட்டை போட்டு வாங்கிக்கிறேன். இதுல போறதை விட்டுட்டு நம்ம வண்டியில ஏசிக்குது, குழு குழுன்னு உக்காந்து பாட்டை கேட்டுன்னு தாளம் போட்டுக்கின்னு போவோம். முத்தனட்டா நம்ம வண்டியில மாடு செத்தா மனுஷன் தின்னா நாக்கு முக்கான்னு பாட்டுக்குதுல்ல இருக்க, அது போடுறேன் சார். போக்கு நாயை நக்கல் பண்றியா? ஒன்ன மாதிரி திருட்டு ஃப்ராடுகள் எல்லாம் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறதுக்கு தமிழ்நாடு அரசு இருக்கிற எல்லா போலீஸ் ஜீப்பையும் சென்ட்ரலைஸ் ஏசி பண்ணி வைக்கணுமா? தெருவில் இழுத்துட்டு போறதுக்கு முன்னாடி ஒழுங்கா போய் ஜீப்ல ஏறு. இந்த சைடு வாடா. வாடான்னு சொல்றேன்ல. எல்லாரும் பாக்குறானுங்களே அடைக்க பாசின்னு நினைச்சா வாரண்ட் இல்லாமலே ஓம் போலீஸ் ஜீப்ல என்ன ஏத்தின்னு போடான்னு பாக்குறியா? நீ என்னன்னு இந்த பருப்புல வேகாத. நான் உன் கூட வரணும்னு நினைச்சேன்னா நீ வாரண்ட வாங்கிக்கணும். என் வீட்டு வாசல 10 தடவை ஏறி இறங்கணும். அப்பவே சொன்னேன்ல என் ரூட்டை வேறன்னு. இந்த பெல்லாரி ராஜா ஒரு ரூட்டை தீர்மானிச்சிட்டானா அந்த ரூட்ல தான் போவான். அதான் என் ஸ்டைலு. குறுக்க எவன் வந்தாலும் அவன் மேல என் வண்டியை ஏத்திக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். என்ன வண்டியா?
எங்கடா அந்த போலீஸ் ஜீப்ல யாராவது போக்கிரி ராஜா? அவர் இங்க இல்ல, அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சார். உள்ள யாரும் இல்ல சார். எந்த ஸ்டேஷன்ல இருந்தாலும் அவனே வருவான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. வர வைக்கிறேன். என்னடா முறைக்கிறேன்? யாரா வண்டியில? சார் வேணாம். நீ போலீஸ்காரனுக்கு இங்கிலீஷ் கத்து கொடுக்குறியா? இங்கிலீஷ் ஸ்டைல்லயே உன்னை மிதிக்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும்டா, இந்த விக்ரம மேல கை வச்சா 1க்கு 10 திரும்ப வரும். அவன் வருவான். வர வைக்கிறேன்டா. பணத்தை பார்க்கறதுக்காகவாவது வந்துதான் ஆகணும். வேண்டாம் வேண்டாம், நீ அங்க வர வேண்டாம். இதெல்லாம் சின்ன விஷயம், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். சார், ஏதாவது பிரச்சனையா சார்? என்ன சார் பிரச்சனையா? ரவுடித்தனம் பண்ணிட்டு என்ன சார் பிரச்சனைன்னு என்னைய கேக்குறியா? வெளியே அனுப்பியா அந்த ராஜுவை? சார், அவன் வந்து போயா. தம்பி, ஐயோ, அட பாவி, என்னடா பண்ணிட்ட? உன்ன மாதிரி எரும மாடுங்க இந்த மாதிரி சட்டத்தை கையில எடுக்கும் போதுதான் லாக்கப்ல கொலை நடக்குது. அப்புறம் அந்த தலைவலி ஆட்சி நடத்துற எங்களை மாதிரி மினிஸ்டருங்க தலையில விடும். இனிமே யாருன்னு பார்க்காம போலீஸ் விளையாடினா உன் தலையில இந்த தொப்பி இல்ல, தலையே இருக்காது. என் மேலகிற காண்ட ஒன்னாண்ட காட்டிட்டான். யார கேட்ட என் ஆளை நீங்க அடிச்சீங்க? யார் கிட்ட ஆடுறது? கம்ப்ளைண்ட் கொடுத்தது ராஜரத்னத்தோட பையன் செல்வரத்னம் தான். அவர் அதிகாரம் பண்ண வந்த பெல்லாரி ராஜா யாருன்னு அவருக்கு தெரியும். அதான சங்கதி. அதுக்குதான் இவ்வளவு சீனா. நான் யாரு, எங்க இருந்து வந்தேன்ற விவரத்தை யார் யார்கிட்ட சொல்லணுமோ அவங்களாண்ட போய் நானே சொல்லிக்கிறேன். என்னதான் இருந்தாலும் என் விஷயத்துல நீ அவசரப்பட்டுட்ட, அதுக்கு உன்னை நான் கவனிச்சுக்குவேன். நான் போய் நம்ம பங்காளிய கண்டின்னு வரேன். என்னத்த, எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸா? நீ தந்த ஓட்டு தானே என்ன தலைவராக்குச்சு. போ, போய் பார்க்க வேண்டியவங்களை பார்த்துட்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு வா. போ. என்ன மடக்கிறதுக்கு போலீஸ் அனுப்பி வைக்கிறேன். நிறுத்த சொல்றேன்ல. எல்லாரையும் கொல்லுட்டு போறதுக்காக தான் நீங்க வந்திருக்கேன்னா முதல்ல என்ன கொல்லு. இங்க வந்து இவங்களை கொடுமைப்படுத்துறதுக்கு யாரும் உனக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கல. எதுக்கு இந்த ஆத்திரம்? நீ யாருன்னு தெரிஞ்சுக்க. இவன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காகவா? இவங்களுக்கு வந்து அதே சந்தேகம் எனக்கும் இருக்கு. இவங்க என் பசங்க, அந்த உத்தமரோட மனைவினா. நான் உன்னை கேக்குறேன், யாரா நீ? யார் நீ? உனக்கு என்னதான் வேணும்? கேட்டீங்கல்ல, அப்ப நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதானே? கொற்ற மழையில ஒரு சின்ன பையன் அந்த வீட்டு கதவை தட்டினப்ப இதே கேள்விதான் அவரும் கேட்டாரு. யாரா நீ, எதுக்காகடா இங்க வந்திருக்கேன்னு. அப்ப அந்த பையன் தன்னோட அம்மா வேணும். ஆனா பெத்த அம்மா என்னடான்னா தனக்கு புள்ளியே இல்லைன்ட்டான். அம்மா, இவன் யாருன்னு தெரியுமா? தெரியாது. அன்னியோட வந்துச்சு தொப்புள் கொடி உறவு. லோகனார
அன்னைக்கே சொன்னேன்ல நான் ஒரு அனாதை என்ன உற்றியான்னு. நாகரண்டா உனக்குன்னு எனக்கு ராஜமாணிக்கன்னு பேர் வச்சாரு. ராஜமாணிக்கம். நான் அவன் இல்லைன்னு ஒருவேளை உங்களுக்கு எதனாச்சும் சந்தேகம் இன்னும் இருந்துச்சுன்னா அதை நிரூபிக்க என்கிட்ட ஒரு ஆதாரம் கேது. பூ விக்கிற இந்த பொண்ணோட அண்ணனை சின்ன வயசுல அந்த சைமன் பேச்சை கேட்டு அடிச்சு கொண்டியா, அது உனக்கு ஞாபகம்தா? அட்ரா அடிச்சு சாகறியா அவனை? அவனை பிடிடா. அட்ரா அட்ரா அப்படிடா. குத்துடா அவனை. அட்ரா நல்லா அட்ரா அவனை. அடிச்சு சாகறியா? மிதிடா அவனை. அட்ரா இந்தாடா அடிச்சு மண்டைய உடைடா. போலீஸ் புடிச்சிட்டு போயிடுவாங்க. ஓடி போயிடு. அன்னைக்கு பாதிக்கப்பட்ட என்னுடைய இடதுகண் பார்வை இன்னும் இருண்டேதான் இருக்கு. காட்டட்டா காட்டட்டா பாருங்க. அன்னைக்கு இந்த ஊரை விட்டு ஓடினேன். ஒரு 10 வயசு பையனால எம்மாந்தூரம் ஓடிட முடியும்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. சத்தின்னு வந்து கூப்பிட்டாரு. நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனா இப்ப இங்க வந்துக்கிறேன். பழைய உறவை சொல்லி ஓரவாடி வீட்டுல கதை சுட்டின்னு போறதுக்கு இல்ல. அவர் என்ன குட்ட ஒரு வேலையை நட்டி வைக்க வந்துக்கிறேன். அதான் உங்க எல்லாரையும் திருத்தத்துக்காக. நீங்க திருந்தி ஒத்துமையார வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டு போறதா இல்ல. இது வரைக்கும் முரண்டு பிடிச்ச எருமைகளோடயே வாழ்ந்து நான் பழக்கப்பட்டவன். எனக்கு ஆடுற மாட்ட ஆடி கறக்கவும் தெரியும், பாடுற மாட்ட பாடி கறக்கவும் நல்லா தெரியும்டா. தில் இருந்தா மாணிக்கத்துக்கிட்ட நேரடியா மோது.